இந்த நல்ல நாளிலும் உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் நல்ல நாள். நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் உருவாக்குகிறார். புதிய காரியங்களை உருவாக்குகிறார். எப்பொழுதும் தேவன் புதிய கிருபையினால் நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் என்னவென்றால் உண்மையுள்ளவர். God is faithful. Faithful is another name of God. இந்த வசனத்தில் படித்தோம், ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்தி காத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்திரப்படுத்துறது என்றால் உங்களை பலப்படுத்துகிறது என்ற அர்த்தம். காத்துக்கொள்கிறதுனா உங்களுக்கு தேவையான பாதுகாப்பை தேவன் தருகிறார். God will strengthen you and God will protect you. அவர் உங்களை பலப்படுத்தி உங்களை பாதுகாக்கிறவர். இது ரெண்டுமே தேவனுடைய வாக்கு தத்தங்கள். அந்த வாக்கு தத்தங்களுக்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் நிறைய வாக்கு தத்தங்களை ப்ராமிசஸ் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார். அந்த ப்ராமிசஸ் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவர் தான் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் வேற யாரையும் நம்பிக்கை, அவரே கொடுத்த வார்த்தையை வாக்கு தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில் அவரே நிறைவேற்றுவார். இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் உங்களை பலப்படுத்துகிறவர், உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறவர், உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறவர் தேவனாக இருக்கிறார். உங்களுடைய பலவீனம் என்னன்னு எனக்கு தெரியாது, உங்களுடைய சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஒரு வேளை யாரிடத்துலையும் சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷனில், ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் அதன் நடுவிலையும் தேவன் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். God's word is his bond. தேவனுடைய வார்த்தை தான் ஒரு பத்திரம், அதுதான் உடன்படிக்கை, அதுதான் வாக்கு தத்தம். அந்த வார்த்தையை தவிர ஆண்டவர் வேற எதுவும் செய்ய மாட்டார். அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவேன், பலப்படுத்துவேன் சொல்லியிருந்தார்னா அதை தவிர ஆண்டவர் வேற எதுவும் செய்ய மாட்டார். அவர் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லியிருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளும் துன்பங்களும் எதிர்ப்புகளும் உங்களை நோக்கி வந்தாலும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். ஏனென்றால் அதுதான் அவருடைய வார்த்தை. அதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம வேதத்தில் நிறைய வசனத்தில் படிக்கும்பொழுது கர்த்தர் யார் அப்படின்றத நம்ம படிக்கிறோம். அப்போ அவர் யார் என்று சொல்லியிருக்கிறாரோ அதுதான் அவர். நாம் யார் என்று அவர் சொல்லியிருக்கிறாரோ அதுதான் நாம். நம்மை குறித்து மற்றவர்கள் வேற எதை மாதிரி சொல்லலாம், நீங்களே வேற மாதிரி யோசிக்கலாம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் கிடையாது. ஆண்டவர் உங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் நீங்கள். கடவுள் தன்னை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் அவர். ஸோ அதுதான் வார்த்தை, அதுதான் வாக்கு தத்தம், அதுதான் ப்ராமிஸ். அதை நம்புவதற்கு இருதயத்தில் நம்மளுக்கு இன்றைக்கு விசுவாசம் தேவை. இன்றைக்கும் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தின்படியே நமக்கு ஆகும். தேவன் உங்களை ஸ்திரப்படுத்த போகிறார், பலப்படுத்த போகிறார். உங்களுடைய பலத்தினால முடியாத காரியத்தை தேவனுடைய பலத்தினால உங்களால் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லா விக்கினங்களுக்கும் தேவன் உங்களை பாதுகாத்து விலக்கி பத்திரமாக வழிநடத்த போகிறார். பாதுகாப்பை தேவன் தருகிறார். எப்பேற்பட்ட விக்கினங்கள், பிரச்சனைகள், பலவீனங்கள், வியாதிகள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் உங்களை சார்ந்திருக்கிறவங்களுக்கும் இருக்கு. அப்படின்றது தான் அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, வாக்கு தத்தம். அதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் உண்மையுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமான பெரிய காரியங்களை செய்ய போகிறார். மறந்துடாதீங்க, இந்த நாள் தேவனுடைய பலமும் அவருடைய பாதுகாப்பும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. தேவனுடைய பலத்தினால் இந்த நாள் முழுவதும் வெற்றியோடு ஜெயத்தோடு நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய தேவன் உங்களுக்கு கிருபை தருவார். God bless you all.